ஆமாம், வெகு சில நாட்கள் தான் இருக்குது. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அதனுடைய பீக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக தெரியுது. நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் வெவ்வேறு பக்கத்தில் இருந்து அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கோம். இன்னும் தொடர்ந்து பெரிய பெரிய இன்னும் ஜாஸ்தியாகவும், இன்னும் சூடாகவும், இன்னும் விறுவிறுப்பாகவும், இன்னும் நாளைக்கு நாள் 2-3 டேஸில் இட் வில் பிகம் வெரி வெரி ஹாட். ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. மக்களும் ரொம்ப ஆதரவு தர்றாங்க. குறிப்பாக பெண்கள் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கட்சியினுடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அமோகமான வரவேற்பு தர்றாங்க. அதாவது நான் இது எனக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்கள் கூட்டணியில் இருக்கவங்களாம் அமோகமாக ஆதரவு தர்றாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மற்ற கட்சியில் என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. தேமுதிகவில் என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களே வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து பெண் பாலியல் பலாத்காரம் இருக்கிறது, போதை இருக்குது, இதை தவிர வேறு என்ன இருக்குது, அண்ணன் ஆட்சியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே வந்து அவங்க கூட்டணியினுடைய தன்மை இருக்கிறது. ஆனால் எங்ககிட்ட அப்படி அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது. அதில் என்ன எனக்கு ஆச்சரியம்னா, அப்படி வந்து அந்நியார் பேசுகிறாங்க மேடையில். அந்த மேடையிலே மற்ற எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அதை அப்ஜெக்ட் கூட பண்ணலையே. இஸ் இட் நாட் நெசசரி? ஷுட் தே நாட் அப்ஜெக்ட் இட்? ஒரு பேசிக் காமனாக என்ன பண்ணுவாங்க? நீங்கள் என்ன தப்பாக சொல்கிறீங்க? யார் அந்த அம்மா பேசுறதே தான் நீங்கள் ஊடகத்தில் போட்டிருக்கீங்களா? அதை விட என்ன வேணும்? இதுக்கு ஒரு கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? புண்ணு கண்ணில் கையில் தெரியுது, அதுக்கு கண்ணாடி வச்சா பார்ப்பீங்க. அவங்க மேடையில் பேசுகிறாங்க. மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி போதை கலாச்சாரமும் பாலியல் இது மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுற மாதிரில இருக்குது. அவங்க உடனடியே என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஸ்டேஜில் ஏறி அப்போ பேசும்போது, இல்லை சகோதரி நீங்கள் இப்படி சொல்கிறது தவறு, நீங்கள் சரியானபடி புரிஞ்சிட்டு இல்லைன்னு சொல்லணும் நம்மளுக்கு இமீடியட்டாக. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் அ கன்ஃபெஷன், இட் இஸ் அன் அக்செப்டன்ஸ். இதை தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லுகின்ற பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு வெளியில் வரும்போது அச்சுறுத்தல் இருக்குது, கான்ஃபிடன்ஸ் இல்லை, மாணவர்களுக்கு போதை பழக்கம் அதிகமாக்குற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க, கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதைத்தானே எல்லா என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அனைத்து மெம்பரும் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்நியார் அவர்களே சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும்? யார் பண்ணியிருக்காங்க இப்படி படிப்படி? அது மட்டும் இல்லை, இந்த 8000 ரூபா டோக்கன் விஷயத்தில் வந்து என்னாச்சு? இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது வந்து ப்ரூவ் ஆகிட்ட மாதிரில இருக்குது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் கேட்குறேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு ஆட்சியில் இப்படிலாம் நாங்கள் பண்ணல அப்படின்னு பதில் சொல்லியிருக்கணும். அப்படிப்பட்ட பதில் வரலையே. ஸோ இட் இஸ் எவிடென்ட் there is going to be a change in government. DMK government is going to be thrown out of Tamil Nadu, and I am telling you, Sri Edappadi Palanisamy, Mr. Edappadi Palanisamy, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 4/5/2026 பிறகு இந்த தமிழகத்தை கண்டிப்பாக ஆளுவார் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அதுக்குண்டான ட்ரேஸ் ப்ளீஸ். அதனால என்ன சொல்ல வரேன்னா, அதுக்குண்டான ட்ரேஸ் தெரியுது. கூட்டணியில் எங்கள்கிட்ட ஒற்றுமை இருக்குது. எல்லா கூட்டணி தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு ஒரே பேச்சா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மாறி கூட்டணிகள் வந்து மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒற்றுமை இல்லை. அவங்களே வந்து சிலதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டும் அதே குற்றச்சாட்டு தானே சொல்கிறோம் இல்லையா? அப்போது இட் இஸ் ப்ரூவ்ட். வேறு என்ன வேணும்? மக்களுக்கு தெரியும். மக்கள் அருமையான முடிவை எடுப்பார்கள். அதற்குண்டான நீதியை வழங்குவார்கள். அந்த நீதி வழங்கக்கூடிய நாள் தான் 23/4/2026. சரிங்களா? மக்கள் வந்து இப்போ தயாராகிட்டாங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாருமே தயாராகிட்டாங்க. நீங்கள் வந்து பார்ப்பீங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் வில் பி டன் ஆன் 23/4/2026 அண்ட் இட் வில் பி டெலிவர்ட். அன்னைக்கு தீர்ப்பு ஆணை வரும் 4/5/2026. பொறுத்திருந்து பார்க்கணும். மக்கள் எல்லாம் திரும்ப நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அப்படி தெரியாதவர்கள், புரியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் டிவியை பாருங்கள், வெப்சைட்டை போங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது உங்களுடைய நாடு. தமிழ்நாடு வந்து சீரழிந்து கொண்டு இருக்கிறது. இதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு வளர்ச்சி தேவைப்படுகிறது. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சிக்கு தேவையான தேர்தல் அறிக்கையை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கை வந்து அல்டிமேட் ஸ்டார்னு சொல்கிறேன் நான். சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். சூப்பர் ஸ்டார் அண்ட் அல்டிமேட் ஸ்டார்னு சொல்கிறேன் நான். ஏன்னா ஏழை எளிய மக்களுடைய அல்டிமேட் நெசசிட்டி என்ன, அவர்களுடைய தலையாய தேவைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய இதயத்தை தொடுகின்ற அளவிற்கு பல திட்டங்களை போட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து ஒரு மெத்த படி அது மாதிரியே இருந்துகிட்டு இருந்தோம்னா கீழே அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் தெரியாது. அந்த கஷ்டத்தை புரிஞ்சிருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், அந்த தேர்தல் அறிக்கை அது தானாகவே தன்னுடைய பேச்சை பேசும், தன்னுடைய ஆர்குமெண்ட்டை வைக்கும். மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான தீர்ப்பை தரப்போகிறாங்க. அந்த தீர்ப்பை வெயிட் பண்ணி பாருங்கள். பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் நிச்சயம்.
3 கோரிக்கைகள் வைத்ததா சொன்னீங்க. ஆமா, கோரிக்கைகள் என்னென்ன? கோரிக்கைகள் தான். இப்போ கோரிக்கைகள் நீங்கள் படிச்சு நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். நிறைவேற்றாததுக்கு கோரிக்கை வைக்கிறது இல்லை. கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் படிப்படியாக வச்சுட்டு இருக்கோம். பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும், தரைப்பாலமாக இருக்கட்டும், மயான இடம் அமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், மற்றபடி குடிநீர் வசதியாக கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை வைத்திருக்கிறோம். இன்னும் இதில் போட்டிருக்கிறது இல்லாமல் கூட நினச்சி வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் குப்பை அகற்றுறது வச்சிருக்கோம். அது இல்லாமல் இங்கேருந்து கிரகம்பாக்கத்துக்கு இது வந்து பாலம் போடுறதும் ஒரு ப்ராஜெக்டில் ஒன்று இருக்குது. அதுபோல் எண்ணற்ற ப்ராஜெக்டை கொண்டு வரும். நான் எப்பொழுதுமே சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். இப்பவும் அதுதான் சொல்கிறேன். பல்லாவரம் தொகுதியை தமிழகத்திலேயே தலை சிறந்த முதன்மை தொகுதியாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அந்த கமிட்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா மக்களாக சேர்ந்து 1. அடுத்தது வந்து எடப்பாடியார் அரசாங்கம் அமைய போகிறது. 2. அடுத்தது மத்திய அரசாங்கம் நமக்கு துணை நிற்க போகிறது. 3. 4. இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு தே ஆர் willing to give money. என்ன பிரச்சனைனா டிரான்ஸ்பரண்டா இருக்கியா, உங்கள்கிட்ட வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குதா, பணம் கொடுக்கும்போது என்ன செய்வீங்கன்ட்டு. ஐ வில் பி டிரான்ஸ்பரண்ட், ரெஸ்பான்சிபிள் பண்ணி மக்களுக்கு தேவையானதை செய்வதற்காகத்தான் நான் அரசியலில் நிற்கிறேனே ஒழிய வேற எந்த தேவைக்காகவும் நான் அரசியலில் நிற்கவில்லை. 28 ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், நான் வந்து வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நான் இப்போ தேர்தலில் நிற்பதன் மூலமாக, இந்த வாய்ப்பை பெறுவதன் மூலமாக, மக்களுடைய ஆணையை பெறுவதன் மூலமாக, மக்களுடைய சப்போர்ட்டை பெறுவதன் மூலமாக, இந்த இப்போ வேட்பாளராக உள்ள நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி நீதிமன்றத்திற்கு பதிலாக சட்டமன்றத்திற்கு சென்று அவர்களுக்காக வாதிட்டு அவர்களை உரிமையை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து நலத்திட்டங்களையும் செய்வது மட்டுமே எனது நோக்கம். அதனால நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, நம்புவதற்கு உண்டான காரணத்தை சொல்லிட்டேன். அதற்கு மேல மக்கள் வந்து எங்களுடைய எஜமானர்கள், அவர்கள் யோசிப்பார்கள். அவர்களுக்கு என்ன செய்வாரு, இவர் சொல்றாரே செய்வாரா, எப்படி பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. இப்பெல்லாம் யோசிச்சு முடிச்சுட்டாங்க. they are just thinking அந்த டேக்காக வெயிட் பண்றாங்க. அந்த தீர்ப்பை அவர்களுக்கு அன்னைக்கு வழங்குவாங்க. நீங்க வரும்போது பார்த்திருப்பீங்க, இந்த சாலை வந்து ரொம்ப குறுகிய சாலை. ஆமா, இந்த மக்களுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னா, இந்த பகுதிக்கு வந்து மினி பஸ் விடணும். ஆமா, பெரிய பஸ் வரதால டிராஃபிக் ஆமா, கண்டிப்பா மினி பஸ் விடணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு. கண்டிப்பா அது நீங்க பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா மினி பஸ் விடுறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும். இது இல்லாம இன்னொரு சின்ன ஐடியாவும் வச்சிருக்கோம். மினி பஸ்ஸை விட இன்னும் வேன் மாதிரி நம்ம ஈவியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பொருளாதாரத்தையும் நம்ம மனக்கில் வச்சுக்கணும், ஃப்ரீக்வன்சியும் அதிகப்படுத்தலாம். இப்போ பெரிய டைம் இருக்கும்போது மினி பஸ் விடலாம். மற்ற நேரங்களில் வந்து சின்ன மினி வேன் வந்து ஈவியில் ஓடுற மாதிரி, எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற மாதிரியான ஈவி வேன்ஸை வந்து ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தி காசை குறைச்சி இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கோம்னு நான் மனசில் வச்சிருக்கேன். அந்த திட்டத்தை மக்கள் வந்து என்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது மக்களிடத்திலே பேசி, மன்றத்திலே பேசி அதற்குண்டான தனி சலுகையை கண்டிப்பாக பெறுவேன். எப்படின்னா, இந்த பல்லாவரம் தொகுதி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொகுதி பல்லாவரம் தொகுதி. பரங்கி மலையாக இருந்தப்போ எம்ஜிஆர் வந்து புரட்சித் தலைவர் வந்து இந்த இடத்துலலாம் வாக்கு சேகரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். புரட்சித் தலைவர் நின்ன ஒரு தொகுதியில் அப்படி நிற்க போகும்போது நான் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரைட்டா? அதனால நான் அந்த ஒரு பெரிய ஒரு பேராக அதை கருதுகிறேன். கண்டிப்பாக புரட்சித் தலைவருடைய பெயரை கெடுக்க மாட்டேன். அதே போல புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட பெயரை கெடுக்க மாட்டேன். அவர்களுக்கு உறுதுணையாக நின்று இந்த பல்லாவரம் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவேன். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் வாக்குப்பதிவு இருக்கு. வெங்கடேசன் ஆகிய உங்களை இந்த பகுதி மக்கள் வந்து ஓட்டு பெற்று இது வெற்றி பெற செய்யணும் என்று அதனால இப்ப மக்கள் எல்லாம் அவர்கள் வந்து என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு, அவர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கானவனாக இவர் இருப்பார் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த கடந்த 15-20 நாளாக என்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார்கள். அதனால கண்டிப்பாக மக்கள் எனக்கு வாய்ப்பளிப்பார்கள். நான் இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், நான் இது மாதிரி மாற்றி காட்டுவேன், அதுக்குண்டான எப்படி மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான திட்டப்பணியையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ணன் கொடுத்த, எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை மட்டுமல்லாமல் நாம் சிறப்பாக என்ன செய்ய முடியும் என்று பல்வேறு மனுக்களையும் வாங்கி கொண்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு பொலிச்சலூரில் மாத்திரமல்ல, பொலிச்சலூரில் வாங்கியிருக்கேன், அனகாபுத்தூரில் வாங்கியிருக்கேன், அஸ்தினாபுரத்தில் வாங்கியிருக்கேன், மீனம்பாக்கத்தில் வாங்கியிருக்கேன், திருச்சூலத்தில் வாங்கியிருக்கேன், பம்மலில் வாங்கியிருக்கேன், பம்மல் தெற்கு வடக்கில் வாங்கியிருக்கேன், எல்லா திருநீர்மலையில் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு எல்லா இடங்களிலையும் நான் வந்து அவங்களுடைய குறைகளை கேட்டு வந்திருக்கேன்னா நேரடியாக சென்று மக்களுடைய வாயின் வாயிலாக நான் கேட்டு அறிந்திருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆவணம் செய்வேன். அதனால் இந்த முறை எனக்கு வாய்ப்பளியுங்கள். இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக 23/4/2026 அன்றைக்கு செலுத்த வேண்டும். 100% உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுடைய வாக்குகளை இரட்டை இலையில் செலுத்துவதன் மூலமாக உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் சரியான இடத்தில் சரியான நபருக்கு செலுத்தினீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இதற்கு முன்பாக நீங்கள் வாக்களித்த நபர்கள் எல்லாம் அவர்கள் சட்டமன்றத்தில் பேச தவறிவிட்டார்கள்.
அப்படி தவறினவர்கள் தான் இன்னைக்கு வந்து அடுத்த சைடில் நின்று எனக்காக அதை எதிர்த்து வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணடிக்காமல் இரட்டை இலை சின்னத்திலே அளித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யும் பொழுது இந்த பல்லாவரம் வளர்ச்சி பெற்ற ஒரு தொகுதியாக, முதன்மை தொகுதியாக, சிறந்த தொகுதியாக, நல்ல தொகுதியாக, மக்கள் போற்றுகின்ற தொகுதியாக அதை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்றேன்.